ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி குருமா தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் எப்படி அது இதில் போய் இவ்வளோ டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்களேன், அவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்க. சரி வாங்க, இந்த குருமா எதில் செய்யறது, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, நம்ம துருவி வச்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் கட் பண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 சில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் இந்த இதுக்கு சரியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இருக்கு இல்லையா, அது சேர்க்க போகிறோம். ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 4 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தனித்தனியாக அரைக்கணும்னு தேவையில்லை. எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, அப்புறம் பட்டை 2 இன்ச் அளவு, இந்த அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கல்பாசி சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நம்ம கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எப்பயுமே குருமா இந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு அந்த மாதிரிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா அதை வதக்கி விடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து மசாலா உடைய அரைக்கிறதுனால தனியாக நான் அந்த பேஸ்ட் எதுவும் சேர்க்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் தக்காளி ஒரு 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ தக்காளிக்கு அப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். அதுலேயே காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்துக்கு மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை பட்டி விடுங்க. பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க கலர் நல்லா கிடைச்சிரும். நம்ம தேங்காய் மட்டும் தானே சேர்த்துருக்கோம், அதனால ஒயிட் கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு திக்னஸ் இன்னமுமே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, நிலக்கடலை பருப்பு, நீங்க அதை அரைக்கும் பொழுது சேர்த்து கூட அரைக்கலாம். நான் பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கல, தனியா சேர்க்க போறேன். இப்போ ஓரளவுக்கு நல்ல மனம் வந்துட்டு இருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சுரக்காய் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சுரக்காயை வச்சு தான் செய்ய போறேன். இதே டிஷ்ஷை நீங்க உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம், கேரட்டை வச்சு செய்யலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமா இருக்கோ அந்த காய் போட்டு செய்யலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் இருந்தா போதும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவரா இருக்கும். பச்சை வாசனை போறளவு நல்லா அதை பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது அடுப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொரக்காயை கட் பண்ணி சேர்க்கணும். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய பீசஸா தான் சேர்க்க போறேன். ரொம்ப குட்டி பீஸா சேர்த்தோம் அப்படின்னா அது கரைஞ்சு போயிடும். பெரிய பீஸா சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பெருசா நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாக்குறதுக்கு காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா காயும் வத்தி போயிடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் சுரக்காயோட ஃபிளேவரும் நல்லா இறங்கிடும். அதனால நல்லா இருக்கும். நல்லா பெரட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய் வேகிற அளவு தண்ணி வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்காவது அடுப்புலயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாமே சேர்த்துக்கங்க. நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. அந்த 2 மிளகாய் போட்டோம் இல்லையா, அதுவே செம்ம காரமா இருந்துச்சு. அதனால எனக்கு அதுவே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகாய் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க காரம் கூட சேர்த்துக்கங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணி ஓரளவுக்கு தான் வத்திருக்கு. இன்னமுமே காய் நல்லா வேகணும். அப்படியே வேகாதது நல்லாவே தெரியுது. ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு நான் கொஞ்சம் பெருசாக வேற கட் பண்ணியிருக்கேன். வேகிறதுக்கு கொஞ்சமே டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் அப்படியே போட்டு வச்சாச்சு. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே குருமாவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோன்னா 6 மாதம் கூட கெட்டு போகாது, அப்படியே இருக்கும்.
சீசன் கிடைக்கிறப்ப நீங்களும் பச்சை பட்டாணியை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மாவாட்டம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை மட்டும் நான் கலக்கி இதில் சேர்த்துருக்குறேன். அது மட்டும் எடிட்டிங்கில் கட் ஆயிடுச்சு. பாருங்களேன் எந்த அளவு காய் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்குல செஞ்ச மாதிரியே இருக்கு. திக்னஸாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இது மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி தலையோ இல்லை வந்து பட்டர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை புதினா தலை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி தலை மட்டும் சேர்த்துருக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.